தொடர்ச்சி அடிவாரத்தில் உள்ள காட்டில் கோரி காக்காவும் காளு காக்காவும் வாழ்ந்து வந்துச்சுங்க. ஒரு நாள் காளு காக்கா கோரி காக்காட்ட இப்படி பேசிச்சு. கோரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு இருந்தால் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கோரி, சாப்பாடா? எந்த இறையுமே இல்லை, நம்ம போய் இறை தேடினா தான் உண்டு அப்படின்னு. என்ன கோரி சொல்கிற? முன்னாடியே சொல்லியிருந்தா இறை தேடிட்டு வந்திருக்கலாம்ல. இப்போ போய் எனக்கு ரொம்ப பசிக்குது, இப்போ போய் இறை தேடுறதுக்குள்ளே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ பேசிக்கிட்டு இருக்க நேரம்லாம் இல்லை காளு காக்கா, வாங்க நம்ம போய் இறை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் பறந்து போச்சுங்க. அப்படி பறந்து போகும்போது ரொம்ப மேகமாக வந்துருச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பசிக்குது, போய் இறை தேடியே ஆகணும் அப்படின்ட்டு ரெண்டும் காட்டை விட்டு கொஞ்சம் தூரமாக பக்கத்து காட்டு வரைக்கும் பறந்து இறை தேடுறக்காண்டி போய்கிட்டே இருந்துச்சுங்க. இறை அவ்வளோவா அது கிடைக்கல, ஆனாலும் ரொம்ப தூரம் பறந்து போச்சுங்க. ஒரு வழியாக ஒரு இடத்துல கடலை செடி இருக்கிறத பார்த்துருச்சுங்க. கடலை செடியை பார்த்தோன்னே ரெண்டும் அந்த கடலை செடியை எடுத்து அதை பிடுங்கிடுச்சுங்க. பிடுங்கி காளு காக்கா, கோரி, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான், கடலையே அம்பிட்டுருக்கு அப்படின்னு சாப்பிட போகிற நேரத்தில் மழை ரொம்ப வந்துருச்சு. என்ன மழை வந்துருச்சு காளுஜி, எனக்கு இப்போ சாப்பிட்டே ஆகணும், இதை நம்ம காட்டுக்கெலாம் எடுத்துக்கிட்டு போகிற சாப்பிட்ற அளவுக்கு நேரம் இல்லை, எங்கேயாவது இடம் கிடைக்குதான்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே காளு காக்கா போய் அங்கே ஒரு மரப்பொந்து இருக்குது, வா அங்கே போய் எடுத்து கொண்டு போய் இதை போய் சாப்பிடலாம் அப்படின்னு கோரியையும் கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டும் அந்த கடலையும் எடுத்துக்கிட்டு மரப்பொந்துக்கு போகலாம் அப்படின்ட்டு நினச்சிச்சுங்க. அவங்க ரெண்டு பேர்த்துக்கு ரொம்ப பசி இருந்ததுனால சாப்பிட்டா போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த மரப்பொந்தை நோக்கி பறந்துச்சுங்க. அப்புறம் அந்த மரப்பொந்து கிட்ட பக்கத்தில் வந்தோடனே அந்த மரப்பொந்துக்குள்ளே உள்ளே போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி உள்ளேயும் போயிடுச்சுங்க. உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா வசதியாக அந்த மரப்பொந்து இருக்குது என்ன கோரி அப்படின்னு காளு காக்கா சொல்லிச்சு. ஆமாம் காளுஜி, நல்லா வசதியாக இருக்குது இந்த மரப்பொந்து அப்படின்னு ரெண்டும் பேசிக்கிச்சுங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஆமாம் நேரத்தை வீணாக்க வேணாம், சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்ல கடலை ருசியாக இருந்தனால வேகமாக எல்லா கடலையும் சாப்பிட்டுட்டு அந்த தோலை மட்டும் அவனுக்குள்ளே போட்டுட்டு போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் எச்சமும் போட்டுட்டு போயிடுச்சுங்க. வெளியே அந்த மரப்பொந்தை விட்டு வெளியே பார்த்தோன்னே அங்கே மழைலாம் நின்றுச்சு. நின்ற உடனே அந்த இடத்துல கொஞ்சம் உட்காந்து ரெண்டும் பேசிக்கிட்டு இருந்துச்சுங்க. கடலை ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கோரி காக்கா, இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு பேசும்போது யாரோ கோரி காக்காவை கூப்பிட்றாப்புலே இருந்துச்சு. என்னான்ட்டு திரும்பி பார்த்தா அது அந்த மரம். காகங்களே, என் மரப்பொந்துக்குள்ளே கடலையோட தோலையும் எச்சங்களையும் போட்டிருக்கீங்க, க்ளீன் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே காளு காக்கா, என்னது நாங்கள் க்ளீன் பண்ணணுமா? நாங்கள் போட்டால் நாங்கள் தான் க்ளீன் பண்ணணுமா? வேணும்னா உன் கையை வச்சு நீயே க்ளீன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிச்சு. உடனே கோரி, நாங்களாம் க்ளீன் பண்ண முடியாது, ஓ உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. இப்படி பறந்து போயிடுச்சுங்க. இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. அந்த மரப்பொந்துலேருந்து அந்த எச்சமும் அந்த நிலக்கடலையும் சேர்ந்து ஒரு மாதிரி கெட்ட வாடை வந்துச்சு. ஒரு நாள் அந்த பக்கம் சோனா குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு இறை தேடுறக்காண்டி பறந்து போச்சு. சோனா குருவி ரொம்ப இறக்கமுள்ள குருவி. அப்போ அந்த சோனா குருவியை அந்த மரம் கூப்பிட்டுச்சு. ஏ சோனா குருவி, என்னோட மரப்பொந்தில் ஒரு 2 காகங்கள் நிலக்கடலை தோலையும் எச்சமும் போட்டு போயிடுச்சுங்க. அதை என்னால் எடுக்க முடியலை, ரொம்ப கெட்ட ஸ்மெல்லாக அடிக்குது, நீ எனக்கு அதை கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணி தரியா? உனக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சோனா குருவி, அப்படியா, நான் வேணா இப்போ இறை தேடிட்டு வந்துட்டு உனக்கு க்ளீன் பண்ண தரவா அப்படின்னு. சரி, அப்புறம் மனசு கேட்காம சரி நான் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இறை தேட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரப்பொந்துக்குள்ளே போய் விளக்கமாறு எடுத்து அந்த நிலக்கடலை தோலை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இந்த காகங்கள் பாரு எப்படி பண்ணியிருக்குங்க, எச்சத்தையும் அங்கே போட்டிருக்குங்க, தோலையும் அங்கே போட்டிருக்குங்க, இப்படி பண்ணிட்டு போனால் எப்படி இந்த மரத்தால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிடுச்சு. க்ளீன் பண்ணோன்னே இப்போ தான் இந்த இடமே நீட்டாக இருக்குது. பாவம் அந்த மரம் எவ்வளோ நாள் இந்த கெட்ட ஸ்மெல்லையே சுவாசிச்சுட்டு இருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துச்சு. மரமே, உன்னோட மரப்பொந்தை நான் க்ளீன் பண்ணிட்டேன், சரியா?
இப்போ உனக்கு சந்தோஷமா, உனக்கு எந்த வாடையும் வராது. நான் அதனால இப்போ போய் என் குழந்தைங்களுக்கு போய் நான் இற தேட போகணும். உன்னோடது எல்லாமே க்ளீனாக இருக்கு அப்படின்னு சோனாக்குருவி தன் மரத்துக்கிட்ட பேசிக்கிச்சேன். ஆமாம் மரண்ணா, நீங்கள் சொன்னது உண்மைதான். அந்த காகங்கள் உங்களோட மரப்பொந்தில் நிலக்கடலையும் ரொம்ப எச்சத்தையும் போட்டுட்டு போயிடுச்சுங்க. எப்படித்தான் நீங்கள் இத்தனை நாள் வாழ்ந்தீங்களோ, என்னால் போய் அதை க்ளீனே பண்ண முடியல. அவ்வளோ தூரம் வாட வருது. இந்த காகங்கள் ஏகந்தான் அப்படி பண்ணதுக்குன்னே தெரியல. உங்கள் பொந்தில் மட்டும் இல்லை, இந்த மாதிரி காட்டுலன்னு நிறைய பேர் மரத்தில் போய் இப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னானே. ஆமாம், என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு அந்த மரமும் சொல்லிச்சு. அதுக்கப்புறம் உனக்காக நான் இந்த லிச்சி பழங்களை தரேன், உன் குழந்தைங்களுக்கு போய் இறைய கூட, நீ இற தேடிலாம் அலைய வேண்டாம் அப்படின்னு கொடுத்துச்சு. உடனே சோனாக்குருவி ரொம்ப நன்றி மரண்ணா அப்படின்னு ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு அந்த பழங்களை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தன்னோட சந்தோஷமாக சோனாக்குருவி பறந்து போச்சு. மரமும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஒரு நாள் காடு காக்காவும் கோரி காக்காவும் ஒரு தக்காளி செடியை படிச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போ நல்ல பசியில் தான் சாப்பிட்டுக்கிட்டுங்க. காலுஜி, என்ன இப்பயும் மழை பெய்யுது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு காளு காக்கிட்ட கேட்டோன்னே, கோரி வா, நம்ம ஏற்கனவே ஒரு மரப்பந்தில் போய் சாப்பிட்டோம்ல, அதே மரப்பந்துக்கு தக்காளியை தூக்கிட்டு ஓடிடுவோம் அப்படின்னு ரெண்டு பேசிக்கிட்டு, சரி வாங்க காலேஜி, நான் ஒரு தக்காளியை தூக்கிக்கிறேன், நீங்கள் ஒரு தக்காளியை தூக்கிக்கிட்டு பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டும் அந்த மரப்பொந்தை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சுங்க. இப்படி மரப்பொந்தை நோக்கி போனோடனே மரப்பொந்து இவங்கள வாசல்லே தடுத்து உள்ளே விடாமல் பண்ணிடுச்சு. உடனே கோரி காக்கா ஏற்கனவே தாங்க இந்த மரத்தை சுத்தம் பண்ணாமல் போனதை மறந்துடுச்சுங்க. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன்ல, என் மரப்பொந்தை க்ளீன் பண்ணுங்க, க்ளீனே பண்ணாமல் போயிட்டீங்க, இப்போ எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு திருப்பி என் மரப்பொத்துக்கு வந்தீங்க, உங்களுக்கெல்லாம் நான் உள்ள இடம் கொடுக்க முடியாது, 2 பேர் ஓடுங்க அப்படின்னு மரம் சொல்லிடுச்சு. உடனே இதை கேட்டு காளு காக்காவும் கோழி காக்காவும் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. திருப்பி நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மரத்தை க்ளீன் பண்ண தெரியுமா அப்படின்னு மரம் சொல்லிச்சு. இந்த நேரத்தில் சோனாக்குருவி தன்னோட பொண்ணு லிட்டிலோட தானியத்தை எடுக்க வந்த இடத்துல மழை பெஞ்சனால மரம், நான் கொஞ்ச நேரம் எனக்கு இடம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டோன்னே மரம், ஓ தாராளம்மா, நீ உள்ள உன் குழந்தையோட சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுச்சு. உடனே சோனாக்குருவியும் தன்னோட குழந்தை லிட்டிலும் தாங்க பறிச்சிட்டு வந்த தானியத்தை அந்த மரப்பொந்தில் உட்காந்து திருப்தியாக சாப்பிட்டாங்க. வெளியில் மழை ரொம்ப பெஞ்சிக்கிட்டு காளு காக்காவும் கோரி காக்காவும் நினைஞ்சிக்கிட்டே உட்காந்துருந்துச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன தெரியுதுன்னா, மற்றவங்களுக்கு நம்ம எந்த கெடுதலும் செய்யாமல் இருக்கும்போது நம்மளுக்கும் எந்த கெடுதலும் நேரிடாது. நம்ம மற்றவங்களுக்கு செய்கிற கெடுதல் நம்மளுக்கு ஏதோ ஒரு இதில் சேரும். சுத்தமாக இருந்தால் தான் நம்மளுக்கு சோறு போடும் என்ற கதை நிரூபணம்.